ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டையை வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு எக்குலேயே நமக்கு நிறையா சிப்ஸ் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த முட்டையோட கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூபோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்ரு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் அந்த சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நீங்கள் ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து ஊற்றுங்க. ஊற்றினோடனே இந்த மாதிரி நல்லா அப்பளம் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், ஊற்றின உடனே நல்லா மேலே எலும்பி வந்துடும். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எக்கில் தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பேட்ரு வந்து லைட்டாக திக்காக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக வராது. அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றுங்க. சூப்பராக வரும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொன்று ஊற்றுறேன் பாருங்கள். இந்த சிப்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா நீங்கள் அதில் நிறையா ஊற்றலாம். ஒரு எக்குலேயே நமக்கு நிறையா சிப்ஸ் கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கு என்ன சாஸ் பிடிக்குமோ அதை டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி அதோடு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.